ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சு வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வந்து ஓப்பனில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோயிங் நம்பர் மட்டும் சொல்லியிருந்தேன். ஒரு 4 நம்பர் சொல்லியிருந்தேன். ஏ போர்டு 7 வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 70 இல்லை 74 வரும்னு சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 76 அடிச்சுட்டான், 72 அடிச்சிட்டான், 78 அடிச்சிட்டான். இது மூணுமே வந்து ரெட்டை நம்பரு. இன்னும் அடிக்க வேண்டிய ரெட்டை நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 70, ஏபியில் ஒரு 70, ஏபியில் ஒரு 74 மட்டும்தான் பெண்டிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 71 அடிச்சிட்டான், ஏசியில் 71 அடிச்சிட்டான், 73 அடிச்சிட்டான், 79 அடிச்சிட்டான். இன்னும் அடிக்க வேண்டிய ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 77 ஒரு 75 தான் பெண்டிங்கு. அப்புறம் 2 நம்பரையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு 4 நம்பர் கிடைக்கும். 707, 745, 705, 747 சொல்லியிருக்கு 4 நம்பர் கிடைக்கும். அந்த 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதில் 707 சொல்லி ஒரு நம்பர் வரும். அந்த 707 வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 25 பவரில் அடிச்சிட்டான். அந்த 707க்கு 257 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பாருங்கள். 2 பிசி சொல்கிறேன், பிசி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 3 நம்பர் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி விட்டுறேன். அதில் பிசி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்துடலாம். பேட்டர்ன் மட்டும் பார்த்துல என்னென்னா நம்ம டீப்பாக பார்த்துக்கலாம், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இங்கே ஏசி பாருங்கள் 52 சொல்லி அடிச்சுதான். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 52. ஓகேவா, 52ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 51. ஓகேவா, ஏசி வந்து 52, அந்த 52ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 51. அந்த 51 என்னென்னா திருப்பி பிசியில் வந்து 15 சொல்லி அடிச்சிருப்பான். இதுதான் பேட்டர்ன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீப்பாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி எடுத்து அதில் ஒரு நம்பரை கம்மி பண்ணி அதை திருப்பி அடிக்கிறான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, ஏசி வந்து 52, அந்த 52ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 51, அந்த 51 திருப்பி 15 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இதுதான் பேட்டர்ன். இப்போது இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 95ன்னு இருக்குது. அப்போ 95ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 94, அப்போ 94 திருப்பி நமக்கு பிசியில் வந்து 49 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப். ஓகேவா, 2 நாள் கேப்பு. இப்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 54, அதில் 52, அந்த 52ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 51, அந்த 51 திருப்பி 15 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 95, அப்போ 95ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 94, அதை திருப்பி நமக்கு பிசியில் 49 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். இப்போ இங்கே ஏசி வந்து பாருங்கள் 29ன்னு அடிச்சிருக்கான். அப்போ இங்கே ஏசி 29, அந்த 29ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 28, அந்த 28 திருப்பி நமக்கு பிசியில் வந்து 82 சொல்லி அடிச்சிட்டான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு நாள் கேப். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எடுத்துன்னு வரான் பாருங்கள் பேட்டர்னை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா நோட் பண்ணி இப்போ லாஸ்ட்டு பேட்டர்ன். இப்போ இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 92 சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ 92ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 91, அப்போ 91 திருப்பி நமக்கு பிசியில் வந்து 19 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4வது பேட்டர்ன். கரெக்டாக 2 நாள் கேப் போட்டு அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் டீப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 52, அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 51, அது திருப்பி 15 சொல்லி அடிச்சிட்டான். ஏசி எடுத்து பிசியில் வந்து திருப்பி அடிச்சிட்டான். அடுத்து இங்கே ஏசி வந்து 95, அந்த 95ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 94, அந்த 94 திருப்பி 49 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக 2 நாள் கேப்பு. இப்போ இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 29, அந்த 29ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 28, அந்த 28 திருப்பி 80ன்னு சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா, கரெக்டாக ஒரு நாள் கேப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப்பு, 2வது பேட்டர்னுக்கு 2 நாள் கேப்பு, 3வது பேட்டர்ன் ஒரு நாள் கேப்பு, இப்போ 4வது பேட்டர்னுக்கு 2 நாள் கேப்பு. ஓகேவா, அப்போ இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 92 சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ 92க்கு அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா 92க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 91, அந்த 91 திருப்பி இன்றைக்கி பிசி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 19 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி வந்து 19 அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4வது பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா 19, மேக்ஸிமம் வந்து 19 வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி வந்து 19 அடிக்கலாம், அப்படி இல்லைனா பிசி 91 அடிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பிசி வந்து 19, அப்படி இல்லைனா 91. ஓகேவா, ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிசி 19 90 வந்தால் ஏ போர்டு மட்டும் என்ன வரும் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு பேட்டர்ன் பார்த்துக்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை மாதிரி அடிச்சிருக்கான் எவ்வளோ டைமு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நமக்கு இங்கே ஏசி பாருங்கள். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 45 சொல்லி அடிச்சிருக்கான். ஏசி வந்து 45, ஏசி 45, அதுலேருந்து ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி ஏசி வந்து 46 சொல்லி அடிச்சிட்டான். ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 45க்கு 46 சொல்லி அடிச்சிட்டான். ஏசி வந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி அடிச்சிட்டான். இப்போ இங்கே பிசி பாருங்கள் 76 அடிச்சிருக்கான். அப்போ 76க்கு ஒரு 75 சொல்லி பிசி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 75 வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா,
ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 45க்கு ஏசி 46 அடிச்சிட்டான், 45க்கு 46 அடிச்சிட்டான். இங்கே நமக்கு பிசி வந்து 76 நிறுத்தி வச்சிருக்கான். அப்போ 76க்கு ஒரு 75 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசி வந்து நாளைக்கு 75 சொல்லி நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி 75. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 57 அடித்தாலும் அந்த மாதம் 75 திருப்பி அடிச்சிருவான். இங்கே பிசி பாருங்க 57 அடிச்சிருப்பான், அதே மாதம் பிசி வந்து 75 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஏன்னா 57 அடித்தாலே கண்டிப்பாக அந்த 75 திருப்பி அடிச்சிருவான். இப்போ நமக்கு 57 அடிச்சிருக்கான், அந்த 57 திருப்பி நமக்கு 75 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மேலே அடித்த நம்பர் கண்டிப்பாக திருப்பி அடிக்க எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 25, அந்த 25 திருப்பி அப்படியே 51 சொல்லி அடிச்சிருந்தான். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 57, அந்த 57 திருப்பி நமக்கு நாளைக்கு 75 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 75 நல்ல நம்பர் தான். ஏன்னா வந்து கேப் நம்பர் கரெக்டாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். இந்த 7 வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 76 அடிச்சிட்டான், 73 அடிச்சிட்டான், 74 அடிச்சிட்டான், 73, 74, 76. அப்போ கேப்பில் ஒரு 75 மட்டும்தான் குறையுது. அப்போ நமக்கு அந்த 75 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நாளைக்கு வரலாம். ஏன்னா வந்து நான் நம்ம முந்தான வந்து பிசி 75 கொடுத்துருந்தேன், ஆனால் 75க்கு 76 அடிச்சிருந்தான். நல்ல பேட்டர்ன் என்னென்னா எப்பவுமே ஒரு நம்பர் வந்து தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஏன்னா என்ன ரீசன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 57க்கு 57ன்னு அடிச்சுட்டு கரெக்டாக வந்து இங்கே ஏபி பாருங்கள் 72, கரெக்டாக ஒரு 4 நாள் விட்டு ஏபி 53 அடிச்சிருந்தான். 72க்கு 53 அடிச்சிருந்தான், கரெக்டாக 4 நாள் கேப்பு. இங்கே ஏபி 72க்கு ஏபி 53, இங்கே பிசி 72க்கு பிசி 53, கரெக்டாக 4 நாள் கேப்பு. ஓகேவா, அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான். இங்கே ஏபி 52க்கு கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி வந்து 75 சொல்லி அடிச்சிருந்தான். ஏபி 52க்கு கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி வந்து 75. இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 52, அது கரெக்டாக 4 நாள் விட்டு பிசி வந்து 75 வரும். ஸோ அன்றைக்கி எதிர்பார்த்தா நான் வரல, ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ நான் கொடுக்குற நம்பர் ஒரு நாள் தள்ளி அடிப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா பிசி 75 நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிசி 75 நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிசி வந்து 75 வரலாம். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று பிசி வந்து 19 வரலாம், அப்படின்னா பிசி 75 வரலாம். ஓகேவா, அந்த 19 மேக்ஸிமம் வந்து 19 அடிக்கலாம், இல்லைனா 91 அடிக்கலாம். பிசி 75 கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாம். ஓகே, அந்த 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பர் அவங்க வந்து ஆல்ட்ரு பண்ண முடிஞ்சு ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏ போர்டு மட்டும் என்ன ஒரு மட்டும் பார்க்கலாம். பிசி வந்து 19 அடித்தானாக்கா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி வந்து 19 அடித்தானாக்கா ஒன்று 519 சொல்லி வரலாம், 519 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசி 19 அடித்தானா 519 வரலாம். அப்படி இல்லைனா 591 சொல்லி ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 591 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு பிசி 75 அடித்தோன்னா ஒரே ஒரு நம்பர் 775 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா 775 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் நாள் மாத கடைசி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா நமக்கு ஏசி பாருங்கள் 71 அடிச்சிட்டான், 73 அடிச்சிட்டான், 79 அடிச்சிட்டான். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்த நம்பரு. இன்னும் அடிக்க வேண்டிய ஒத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ஒரு 77 தான் இருக்குது. அப்போ நமக்கு ஏசி 75 வரதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா 700 நமக்கு பிசி 75 வரதுனால ஒரே சிங்கிள் ஷாட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 775 ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, 775 சொல்லி ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசி 75 வந்து நம்ம வந்து ஏ போர்டு 7 வச்சு 775 ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது. இதை மாதிரி பேட்டர்ன் கரெக்டாக அடிச்சிடறேன். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பாருங்கள் 4, 4க்கு பார்த்திங்கன்னா பவர் 9 அடிச்சிட்டா. சாரி ஒரு நிமிஷம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9க்கு பார்த்திங்கன்னா பவர் 4 அடிச்சிட்டா. இங்கே 2க்கு பார்த்திங்கன்னா பவர் 7 சொல்லி சிம்பிளாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் ஷாட்டாக பார்த்திங்கன்னா 775. ஓகேவா, இது மூணுமே நல்லா இருக்குது. மூணுமே ட்ரை பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, பிசி வந்து பார்த்திங்கன்னா 19 இல்லை 91, பிசி வந்து 75 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேவா, பிசி 75 நல்லா இருக்குது. அப்படி 75 வந்தால் நீங்கள் ஏ போர்டு எது வருதோ உங்கள் கணக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஏ போர்டு பார்த்திங்கன்னா 775 வருது. ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.